சுதன் பரிசுத்த ஆவி நம்மை முழுமையாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆதிதேவனே ஆராதனை, ராஜாதிராஜனே ஆராதனை, தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதிராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவின் திருதய பக்தர்களை நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களை எல்லோருமிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. புனித மார்க்கெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டி ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார், ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிலிருந்து அறியாமையும் அலட்சியமே நான் பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாய் வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை உண்மையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்து அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உங்கள் அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, இயேசுவின் மதுர திரு இருதயமே, சேதமாயிருப்பே தேவதயாநிதியே, தினமும் நிரங்கள் சிநேகமாயிருப்பே தேவதயாநிதியே. நன்மை மேல் நன்மை என்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோம். நன்றி இல்லாமல் ஒன்றையை மறந்தோம், நாளை போதழுதோம். நன்றி இல்லாமல் ஒன்றையை மறந்தோம், நாளை போதழுதோம். தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தயை உனக்கியல்பாமே. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. மாதத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவற்றை ஒரு சிலவற்றை வாசிப்போம். இடைக்காட்டு திருதை ஆண்டவர் ஆலயம் நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அவரின் ஆசீர்வாதங்கள் புதுமைகள் அனைவருக்கும் நிரம்பி வழிந்து வளமுடன் நலமுடன் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கின்றோம். பெரும் வெள்ளத்தால் தன் உடைமைகளை இழந்து வாடும் உத்தரகாண்ட் மக்கள் புதுவாழ்வு பெற
மாநில அரசு மத்திய அரசும் இணைந்து விரைவில் மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க, இடைக்காட்டூர் ஆலய வளர்ச்சிக்கு நல்ல உள்ளங்கள் தாராள மனம் கொண்டு உதவிட, இடைக்காட்டூர் வருவதற்கும் போவதற்கும் ஆலய அதிபர் எடுக்கும் முயற்சி, ரயில் நிறுத்தும் இடம் எவ்வித தடையும் இல்லாமல் அது கிடைத்திட, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் அனைவருக்கும் தாங்கள் எழுத இருக்கும் தேர்வில் வெற்றி பெற, இறுதி ஆண்டவர் அருள் புரிய, நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்திட, பணியிட மாற்றமில்லாமல் பணி செய்யும் இடத்திலேயே ஊதிய உயர்வு கிடைக்க, குடிப்பழக்கம், கெட்ட நடத்தை, பிள்ளை சூனியம் போன்ற தீய பழக்கங்களை விற்றொழிக்க, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் நல்ல வழிகாட்டிகளாக இருந்து வழி நடத்திட, பிரிந்த தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து மன ஒற்றுமையுடன் நல்வாழ்வாழ, படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் விரைவில் குணம் பெற்று நல்ல சுகத்துடன் வாழ, வயிற்றில், நெஞ்சில், கழுத்தில், மார்பில் உள்ள கட்டிகள் கரைந்து மறைய, இசிவு நோய் நீங்க, கண் பார்வை, செவித்திறன் கிடைக்க, ஓட்டுநர்கள் அனைவரும் பத்திரமாக பயணிகளை வழிநடத்த அருள் புரிய, வெளிநாடு செல்ல விசா கிடைக்க, அயல்நாடுகளில் வாழும் அனைவருக்கும் நல்ல சுகமுடன் வாழ, பொருளாதாரம் மிகுதியாக உள்ளவர்கள் வறுமைகளுடன் வாடும் ஏழெளிய குழந்தைகளுக்கு இனம் கண்டு நல்ல மனதுடன் படிப்பதற்கு உதவிட, படித்த விதவிகள், ஊனமுற்றோர் அனைவருக்கும் அரசு வேலை விரைவில் கிடைத்திட, மரித்த ஆன்மாக்கள் விரைவில் இறைப்பாதம் சேர, ஆலய வளர்ச்சிக்கு செய்து வரும் அனைத்து பணிகளும் நல்ல பலன் காண, இறுதி ஆண்டவர் நல்ல உள்ளங்கள் வழியாக அருள் புரிய வேண்டுமென்று சொல்லி ஒப்பு கொடுக்கின்றார்கள். நாமும் எத்தனையோ விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதித்து தன்னுடைய வல்லமையால் என்னாலும் நிரப்பிடுவாராக. நாம் நல்பத்தை எடுத்துக்கொள்வோம். மன்றாட்டுக்கள். நமது இறுதி அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி, எங்களது நிரந்தர அடைக்கலமாக வீட்டிற்கும் இயேசுவின் திருதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்துமை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரியை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உண்மை அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று உமது திருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும், இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளின் முன்னேற்றம் காணவும், எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கம் கல்வி பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இத்திருத்தலத்தின் ஆடி வந்து உமது திருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறையாசி அருள வேண்டும் என்று உலகெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக தமது இருதயை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவரிடம் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களிலிருந்தும் உன் நோய்களிலிருந்தும் உன் கவலையிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. இத்திருத்தலத்தை நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆஸ்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக, இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக, இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக, மேலும் இயேசுவின் இருதயத்திடம் அடைந்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் அமைதியாக நாம் நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக.
குவிந்து என் இருதயமே எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழாதி மிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக. வருள்ளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே.